ஃப்ரண்ட்டில் இங்கே டாட் அளவு கொடுத்தோம்ல, ஃப்ரண்ட்டில் இங்கிருந்து இங்கே டாட் அளவுக்கு கொடுத்தோம்ல, அந்த அளவு தான் இங்கே இருக்கேன். சரி, அந்த அளவு வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறோம். அப்புறம் இங்கிருந்து ஒரு 1 இன்ச்சு இறக்கணும். இங்கிருந்து 1 இன்ச்சு ஏற்றுறோம். இங்கேருந்து 1 இன்ச்சு இப்படி ஏற்றுறோம். சரிங்களா? இப்போ இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தான் ஏற்றுறோம். இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த 1 இன்ச்சையும் இந்த 1 இன்ச்சையும் இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இந்த 1/2 இன்ச்சையும் இந்த இதையும் கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து இங்கே இந்த அளவு இங்கிருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இங்கே க்ராஸ் பண்ணி இப்படி வைக்கும். இப்போ இதுதான் வந்து இந்த பட்டியோட அளவு. அப்புறம் இங்கே வந்து மடிச்சிடணும். இங்கே பட்டி இங்கே வச்சுக்கிறோமா, எது வரைக்கும் வச்சோம், இங்கே வச்சுருக்கோம். இப்படி அளவு இங்கே இப்படி வச்சுருக்கோமா, இங்கே வச்சோமா, இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இது வரைக்கும் மடிக்கிறோம்ல, இது வரைக்கும் மடிப்புக்கு போயிடும். இந்த மார்க் வந்து மடிக்கிறது. அதே மாதிரி இது இங்கேயும் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம மடிச்சுட்டு வச்சிடணும். இங்கேயும் இவ்வளோ தூரத்துக்கு மடிப்புக்கு போயிடும். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து பட்டி. இதை வந்து நம்ம இப்படியே இங்கே வந்து ஒரு கர்வ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து அப்படியே கர்வ் பண்ணிக்கிறோம். கர்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த கர்விங் ஸ்கேலையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படிதான் வந்து பட்டி வெட்டணும். இந்த பட்டி இந்த மாதிரி பட்டி வெட்டினீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். எங்கேயுமே வந்து எச்சு கம்மி போகாது, நீட்டாக வரும். பத்தாமெல்லாம் போகாது, அதே மாதிரி அதிகமாகவும் போகாது. இது வந்து நேராக வெட்டணும். இந்த கிராஸில் வெட்டணும். இது வெட்டினோடனே ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஜக்கா போட்டணும். அப்போ இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியும். சம்டைம்ஸ் ஃப்ரண்ட்டு பேக்கும் மாற்றி வச்சு தைச்சிருவாங்க. தைச்சிட்டோம்னா அப்புறம் வந்து மிஸ்டேக் ஆகிடும், திரும்பவும் பிரிக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து இது வச்சு பட்டி கரெக்டாக இங்கே வச்சு தைச்சிருவோம். இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச் போயிடும். இங்கே வந்து மடிக்கணும். இங்கே வந்து இந்த பாட்டுக்கு மடிச்சிட்டா இது வந்து முன்னாடி மடிச்சிட்டா இது சரியாக வரும். சரியாக வரும். வைக்கும்போது கரெக்டாக தைச்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வச்சு தைக்கும்போது சூப்பராக வரும். கரெக்டாக வரும். அப்படி இங்கே வந்து நல்லா அப்படி கப்பு உட்காரதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் போடும்போது பட்டிக்கு தான் வைக்கணும். இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி வந்து வெட்டணும்னு பார்க்கலாம். கவரும் இருக்குது, இப்போ வைக்கிறேன். இப்போ ஸ்லீவ் எப்படி வெட்டுறோம்னா மடிக்கிட்டு உள்ள விட்டுறோம். இப்போ 5 இன்ச்சு ஸ்லீவு, 5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம். அதே 5 இன்ச்சு இங்கேயும் சொல்லி இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுக்கும் போட போகிறோம். 5 இன்ச் ஆச்சா? இப்போது அதே வந்து இந்த 12 எடுத்தோம்ல, செஸ்ட் பை 12 எடுத்தோம்ல, 3 வந்ததில்ல, அந்த 3 தான் வந்து நம்ம இங்கே வைக்கணும். அந்த 3 இங்கே டெப்த்தாக வைக்கணும். சரிங்களா? அப்புறம் இந்த அளவு வந்து இந்த பைசிப் அளவு எடுத்தோம்ல, இந்த அளவு பைசிப் அளவு எடுத்தோம்ல, இந்த அளவு எடுத்தோம்ல, இந்த அளவு வந்து 12 வரணும். இந்த அக்குளுக்கிட்டேருந்து இங்கே இந்த கையுடைய சுற்றளவு, அக்குளுக்கிட்டேருந்து கையோட சுற்றளவு வந்து 12 வந்திருக்குல்ல, அந்த 12ல் பாதி. ஏன்னா இந்த துணி வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால 12ல் பாதி 6. அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு விடணும். ஒரு 1/4 இன்ச்சு 6.25. இப்போது 6.25 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து கை சுற்றளவு 10.5. அப்போ 5.25 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த 6.25க்கும் இந்த 5.25க்கும் போடுங்க. சரிங்களா? இப்போது இந்த 3 இன்ச் இங்கே எடுத்தோம்ல, இந்த 3 இன்ச்சுக்கு நேராக இங்கே ஒரு போடுங்க. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நேராக
இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கிருந்து ஒரு 1 இன்ச்சு, இங்கிருந்து ஒரு 1 இன்ச்சு எடுத்துக்கணும். இதுக்கும் ஒரு கோடு. அப்போ இந்த கோடு கனெக்ட் பண்ணணும். இந்த கோட்டையும் கனெக்ட் பண்ணணும். இப்போது இங்கிருந்து ஒரு கர்வு போடணும். அப்புறம் இங்கிருந்து ஒரு கர்வு பண்ணணும். இங்கிருந்து ஒரு கர்வு இதோட யூஸ் பண்ணி போட்டோம். அப்படி ஈஸியாக இப்படி வச்சு நெக்ஸ்ட் அந்த கர்வ் இப்படி வச்சு அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த கர்வை வச்சு இப்போ இது கட் பண்ணி காமிக்க பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ரெண்டு மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் யாரும் ஒரு குறை கூட சொல்ல முடியாது. ஸ்டிச் பண்ணும்போது உங்கள் ஆம் கோடு கையெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகும். இந்த மாதிரி ஸ்லீவ் அண்ட் மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சு பாருங்கள் ஒரு தடவை. உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் உங்களுக்கு வீடியோ கிளியராக இன்னொரு தடவை கூட வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணணும். பர்ஃபெக்டாக பாருங்கள், சூப்பராக செட் ஆகும். எங்கேயும் ஒரு லூஸ் டைட் இருக்காது, பர்ஃபெக்டாக செட் ஆகும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெஷர்மெண்ட்டில் டவுட்டோ அல்லது வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் அதை பற்றின டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே.